ஓகே கைஸ், we are back with another video. ஓகே, வணக்கம் மக்களே. சரி, அப்போ 1000 கோடி அடிக்கணும் ஒரு குமுக்கு அப்படிங்க. ஓகே மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு, அதை சொல்லக்கூடாதுன்னாவே சொல்லியாச்சு, அவ்வளோதான். வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா, ரொம்ப ஒரு மன விரக்தியில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஒருத்தர் வந்து வாட்சை வச்சு ஒரு புதுசாக ஒரு படம் சொல்கிறேன் மக்கள், அதாவது அந்த 200 டிக்கெட்டுக்காக நான் உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு லைஃபே ஒரு மாதம் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்துட்டு என்னது ஆடியன்ஸ்க்காக நான் படம் பண்ணணுமா? ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 300 கோடியை நான் வாங்கிட்டு நான் வீட்டில் ஹோம் தியேட்டரில் தான் நான் படம் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அது வந்து அவன் மேலே மட்டும் இன்னும் இல்லை, பொதுவாகவே அவனை வச்சா மற்றவங்க திருந்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் பர்சனலாக. அவன் தான் ஏதோ டெம்ப்ளேட் செட் பண்ண போகிறான் அப்படின்னு நம்பினேன். ஆனால் எல்லாத்தையும் அப்படிதான் இருக்குது. இப்போ அப்படிதான் இருக்குது. என்னெல்லாம் பண்ணால் படம் வந்து கேவலமாக இருக்காதோ அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, தமிழ் சினிமா இஸ் எவால்விங், ஜஸ்ட் பேக்வேர்ட்ஸ், அவ்வளோதான். ஆமாம், அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஏன் இவ்வளோ கேவலமாக பின்னாடி எவால்வ் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எவ்வளவோ டெக்னாலஜி அது இதுன்னு வந்து அது இந்த மிஸ்கின் ஒரு இதில் சொல்லுவாங்க, தாங்குண்டியை பார்க்க தெரியாத அடுத்தவங்களுடைய பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இன்னும் ஒழுங்காகவே ஒரு பணம் எடுக்காம அவன் 1000 கோடி எடுத்துட்டான், இங்கிட்டு பாரு இவன் 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களை பற்றி பேச என்னைக்கு ஆரம்பித்தோமோ அப்பவே முடிஞ்சு அன்னையிலேருந்து பேக்வேர்ட்ஸ் அப்படிங்கிட்டு. ஸோ அது வந்து என்னென்ன விதத்துலலாம் பேக்வேர்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். நடித்தது ரஜினி சார், அது டிஏஜ் பண்ணோம். அவர் வாய்ஸ் இருக்குல்ல, தட் வாஸ் ஏஐ. ஓகே, ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக எதோ சொல்லலாம் அப்படின்னா, இந்த 1000 கோடி பஞ்சாயத்து. எல்லாருக்கும் அந்த மணி தானே, மணி 1000 கோடி பஞ்சாயத்து. யார் வந்து ஃபர்ஸ்ட் 1000 கோடி எடுக்க போறா, அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா அப்படின்ட்டு ஒரு ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். அதே மாதிரி 1000 கோடி எடுக்கணுன்றக்காக இவங்க 500 கோடி 300 கோடிக்கு படம் எடுக்கிறாங்க. சரி, அந்த 300 கோடியை வச்சு படத்துக்கு செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா, நான் 150 கோடி ஆக்டருக்கு கொடுத்துட்டேன், மிச்சம் 50 கோடி ஆக்ட்ரஸ்க்கு கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் 50 கோடியில் 30 கோடியில் எடுத்துருப்பாங்க. அதாவது படம் பட்ஜெட் 30 கோடினே சொல்லிட்டு போயிடலாமே. அதுக்கு பேன் இண்டியான்றது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர்த்த இங்கே நார்த் இந்தியாவில் கொஞ்சம், சவுத் இந்தியாவில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய தலைகளை யாரு இப்படி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் தொட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்கங்க ஆடியன்ஸை வந்து திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இல்லாமல், அங்கே இருக்கிற ஆடியன்ஸை, அங்கே இருக்கிற ஹீரோஸை கொஞ்சம் பேர்த்த இங்கே இறக்கி விட்டா எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இப்போ வர ஆரம்பிச்சு. அதான் அந்த விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவன் வந்தாலே எப்படியும் அவன் வரப்போறான், அதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சேம் வெற்றிமாறன் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பான், மோர் ரூட்டட் இஸ் மோர் இன்டர்நேஷ்னல். நம்மளால் ஏன் அந்த 1000 கோடி அந்த மைல் ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ண முடியலன்னா, நம்ம மண் சார்ந்த கதை என்னைக்கு வருதோ அப்போ தான் வந்து அந்த மோர் ரூட்டடாக இருக்கிற போது அது வந்து நிறைய மக்களுக்கு போய் சேரும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கொரியன் படமும் நம்ம பார்க்குறது இல்லையா? ஏன் பார்க்குறோம்? அந்த ரூட்டு அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் அது வந்து வெகு மக்களுக்கு போய் ரீச் ஆகும். நீங்கள் வந்து சும்மா வந்து நார்மல் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து கூலி எடுத்துக்கிட்டோன்னா அது என்ன அது வந்து புதுசாக என்ன இருக்க போகுது, இல்லை நம்ம ஏதாவது பிரம்மாண்டமாக இருக்க போகிறோம், எதுவுமே அப்படிதான் நினைச்சோம். கூலி வந்து கதை வயசாவே சொல்கிறேன். அது வந்து நீ ப்ரொமோஷனை பார்த்து ஏமாந்துருக்க. இல்லை ப்ரொமோஷன்லாம் இல்லை, அதான் கரெக்ட் ப்ரொமோஷன். அதாவது அந்த ப்ரொமோஷன் ட்விட்டர்ல ஆரம்பிச்சாங்கல்ல, எல்லாருக்கும் அது போக தலைமை அது யாரு, ஷௌபினை வந்து இது பண்ணிட்டு அவனை ஆட வச்சுட்டேன்னு வேற இது பண்ணிட்டாங்க. ஆனால் அது கதையில தேவையே கிடையாது. இல்லை வந்து நீங்க வந்து எக்ஸைட் ஆகிறது வந்து வெறும் ஆக்டருக்காக. ஆமாம், இப்போ யாருமே வந்து இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டு யார் எக்ஸைட் ஆனா, ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஃபுல் ஹைப்பும் குறையா தானே செஞ்சிச்சு. பட் ஆனால் என்ன நினைச்சாங்கன்னா, வாட்சை வச்சு ஏதோ காட்டுறாங்க அப்படிங்கும்போது நீங்க எதுக்கு அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? I can never write a story for their expectations. லோக்கா எடுத்துக்கலாம். அந்த படம் வந்து
ஆக்சுவல் கதை வந்து அந்த எச்சியை வச்சு தான் கதை. அது வந்து அவங்களோட சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற ஒரு கதை தான் அது. அந்த மாதிரி அவங்க கிரவுண்ட் ரூட்டடாக இருக்கிற ஒரு படத்தை எடுத்ததுனால தான் 30 கோடிக்கு எடுத்து இப்போ 300 crores கிட்ட ரீச் ஆகிருக்கு. கூலி 30 கோடியில் எடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் அவரும் சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. ஸோ அதனால் நான் எந்த வகையிலையும் சின்னதாக கூட தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்லை நான் கூட அங்கே போய் நிற்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு யாருமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு படம் ஆர்ட்டா அதை பாக்குறது இல்லையா அப்படின்னா ஆர்ட்டை டெலிவர் பண்ணோம் அப்படிங்கிறது நாங்கள் கான்செப்ட். இப்போ வந்து ஒருத்தன் உட்காந்து அந்த கதையை எழுதி அதை வந்து அவன் ஒழுங்கா ப்ரெசென்ட் பண்ற விதத்துல தான் இருக்கு. எப்படி அந்த மேடை நாடகம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வர்றதுதான். அதுக்கு எழுதணும். அதான் எழுதுறதுதான். என்ன அடிக்க வர மாட்டேங்குது. இல்ல யோசிச்சிருந்தேன், நம்ம கரெக்டா சொல்லிட்டேன். எழுதணும். இங்க வந்து நமக்கே வந்து ரைட் எழுதுறது வந்து கருவழினா ஓகேலாம் நம்ம தப்பு சொல்லவே முடியாது. முழுக்க முழுக்க நம்ம டேரக்டர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ப்ரொடியூசர்ஸோட ப்ரெஷர் தான் அவனை வந்து இந்த ஒரு படம் எடுக்க தூண்டுது. இப்போ வந்து 1000 கோடி வந்து ப்ரொடியூசருக்கு தேவையா? என்ன இருந்தாலும் 50 கோடி தான் லோக்கியோட சம்பளம். 1000 கோடியான கலெக்ட் பண்ணாலும் சரி, 600 கோடி கலெக்ட் பண்ணாலும் சரி, லோக்கி சம்பளம் 50 கோடி தான். ஆனால் அந்த ப்ரெஷரை போடுறது வந்து ப்ரொடியூசர்ஸ் தான். அப்போது அந்த 1000 கோடி ப்ரெஷர் வர்றதுக்கு முக்கியமான முதல் காரணமே எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர்ஸ் தான். ஆடியன்ஸை நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதுதான் ஒரு கடுப்பு. இந்த படத்தை நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க, தேட்டரில் ஓட விடாம ஆக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் 200 ரூபா கொடுத்து காசு கொடுத்து தான் போய் பார்க்கவே செய்கிறோம். நல்லா இல்லைன்னா சொல்ல முடியும். இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு கூலின்னு ஒரு ரஜினி படம் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 80-90% எல்லாரும் தேட்டருக்கு போய் பார்க்க தான் செய்வாங்க. அப்போது எல்லாருமே வந்து நல்லா இல்லைங்க போது அவன் வந்து அவங்களை வந்து படத்தை வந்து நீங்கள் ரசிக்க தெரியல சொல்லிட்டு நம்ம சைடு தான் திருப்புறானே தவிர டேரக்டரை பற்றி கொஸ்டின் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நீ டேரக்டர் கொஸ்டின் பண்ணிட்டீங்கன்னா அவர் யாரை தெரியுமா? மாநகரம் எடுத்தவர், கைதி எடுத்தவர். அப்போ நாங்கள் தான் பாராட்டணும். ஒரு படத்துக்கு வந்து 1000 கோடி கலெக்ஷன் வேணும். அப்போ என்ன பண்ணுறது? ஹெவி பட்ஜெட் படம். அதான் அதுக்கு முதல்ல ஒரு கதை வேணும், கரெக்டான கதை வேணும், கதை கேட்டுற கதாநாயகன் வேணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கதை கேட்டுற கதாநாயகனை தேடாமல் அந்த கதாநாயகனுக்கு எப்படி ஒரு 1000 கோடியை பங்கு பிரித்து 150 கோடி இந்த நீ ஒரு 150 கோடி 150 கோடி அப்படி போய் எப்படி பிரிக்கிறது அதுதான் யோசிக்கிறாங்க. அப்படியேங்கிறப்போ பாதி சொதப்பிடுது. அதுவும் இல்லாமல் முக்கியமானது ஸ்கிரிப்ட். அந்த ஒரு கதை வந்து இத்தனை நாளை டிமாண்ட் பண்ணுது. ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் அவ்வளோ இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு ஒர்க்கை அந்த டேஸை வந்து கொடுத்துதான் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து காலா கபில் இப்போ வந்து அந்த 1000 கோடி லெவலுக்கு ரீச் ஆகணும்னா அந்த படம் வந்து அவங்க ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூ எப்படி வரும்னா அதுக்கே அந்த படம் வந்து அந்த கதை வந்து இத்தனை வருஷத்தை டிமாண்ட் கண்டிப்பாக பண்ணும். சில படத்தில் வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து வெறும் 120 டேஸில் படம் ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு படத்தை எடுக்காம ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக டேரக்டர்கிட்ட விட்டுறணும். அப்போ தான் வந்து நீ பாகுபலி ரேஞ்சுக்கு அந்த குவாலிட்டியில் வந்து அதான் போயிடுங்க. எங்கேயாவது ஓரமாக போய் பொறுமையாக உட்காந்து எடுத்துகிட்டு வாங்க. எக்ஸாம்பிள் ஏன்னா இப்போ கபாலி காலாக்கெலாம் முன்னாடினா நீ வந்து சந்திரமுகி எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரமுகிலேருந்து சிவாஜிக்கும் நடுவில் 2 வருஷம் கேப் இருக்கும். நார்மல் கமர்ஷியல் படம் அதான் அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது வரும். கண்டிப்பாக கேப் இருக்கும். அவ்வளோ வெயிட் பண்ணுவானுங்க ரஜினி படத்துக்கு. இப்போ நீ வந்து அப்போது சிவாஜிக்கே அப்படின்னா சிவாஜி டு எந்திரனுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஒர்க் போட்டிருப்பானுங்க. அந்த ஒர்க்கு வந்து பெரிய படத்துக்கு இப்போ மிஸ் ஆகுது. அந்த ஒர்க்கை இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 1000 கோடி என்ன இப்போ கூலிக்கு வந்து கூலி இன்னும் ஓடிடிலே வரல. கூலி ஓடிடிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க அடுத்த படம் நான் வந்து கமலையும் வச்சு எடுக்க போகிறேன், ரஜினியை வச்சு எடுக்க போகிறேன். இந்த அடியை வந்து அது இதுக்கு வந்து தேவையில்லாம. ஆமாம் ஆமாம். அதனால் அந்த இதை கூட ஏற்றுக்க முடியல. ஒரு குவாலிட்டியான மூவிஸ்க்கு வந்து என்றைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சு. அது வந்து அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் தமிழ்நாடு தியேட்டரில் மலையாளம் ஆடியோவோட ஓடின படம். அது வந்து சப்டைட்டில் வச்சு தான் சொல்கிறாங்க. நீங்கள் மலையாள படத்தெல்லாம் ஓட வைக்கிறீங்க, அதுவே தப்பு.
படத்தை ஓட வைக்கிறோம். படம் நல்லா இருக்கு, ஓட வைக்கிறோம். படத்தை ஓட வைக்கிறோமே தவிர நாங்கள் மலையாளிஸையோ தெலுங்கர்களையோ நாங்கள் ஓட வைக்கிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டாலும் மலையாளத்துலேருந்து இங்கே வந்து யாரும் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. அவங்க வந்து அவங்களோட ஊர்லேயே ப்ரொமோட் பண்ணிட்டு முடிச்சுக்கிறாங்க. நான் பேன் இண்டியாவும் எடுக்கலை. வந்து படம் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் இதெல்லாம் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. பேன் இண்டியா ரெக்கார்டோட இங்க சக்சஸ் மீட் இங்க நடக்கும். ப்ரொமோட்டிங் ஏ பேட் ஃபிலிம், அதுக்கப்புறம் நாட் ப்ரொமோட்டிங் ஏ குட் ஃபிலிம். அதுதான் வந்து இருக்கிற பெரிய பிரச்சனை. இன்க்ளூடிங் வந்து ஒரு கேவலமான ஒரு படத்தை வந்து சூப்பராக ப்ரமோட் பண்ணாங்க அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வச்சு. அது வந்து என்னமோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஃபர்ஸ்ட் வந்த படம் டியூட் தானே, மர்மர். அது என்னன்னு பார்த்தா சிம்பிளி சரத் வீடியோ தலைவன் கூட இதை விட சூப்பராக பண்ணுவான். இவனுங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸா சீட்டை த்ரில்லருங்கிறானுங்க. ஒரு செகண்ட் கூட அங்கே ஸ்க்ரீனை விட்டு நீங்கள் அங்கே பார்க்க மாட்டீங்கிறாங்க. அவ்வளோ பேய் படமே பார்த்துருக்க மாட்டாங்க போல. காசு தான் ப்ரொமோஷன், காசு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இதை சொல்லிருங்கப்பா அப்படின்னு. இந்த ஃப்ரெண்ட் ஆப்பு இந்த ஆப்புக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. இல்லை என்கிட்ட பேசுறதுக்கு ₹1 இருந்தா போதும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்கிரிப்டை மாற்றி சொன்னா கூட பரவாயில்ல. அப்படியே 10 இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதேதான், சேம் தான். மணிசாரை தப்பா சொல்லிடக்கூடாது, சங்கரை தப்பா சொல்லிடக்கூடாது. அவனுங்க இந்தியன் எடுத்தவனுங்க, நாயகன் எடுத்தவனுங்க. அதான் இது வந்து இது எல்லாத்துக்கும் அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு ஓடாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன்ஸ் தான் காரணம். அவன் அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்றான். இது வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்தான் சார். ஓகே வந்துட்டு சொல்றான் சார் 1000 கோடி என்ன 2000 கோடி அடிக்கும், இந்த பாஸ் அப்படியே வச்சிருக்க, நம்ம சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாக்குறேன் சக்சஸ் நடக்கவே இல்லை. இன்னும் பாஸ் பண்ண சொல்லிட்டு எண்ட் பண்ணிட்டாங்க மொத்தமா. ஸ்டாப் அப்படின்ட்டு எடிட்ல கட் பண்ணுங்க அப்படின்னு எங்க போனாங்கன்னே தெரியல அந்த குரூப். இதோட இப்ப டக்குன்னு அகரம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அகரம் இப்போ சீக்கிரம் ஹெல்ப் பண்றேன். இவ்வளவு டாக்டர் உருவாக்கிருக்கோம். படம் என்ன நல்லா எவ்வளவு பண்ண பிலாந்திரபிஸ்டா இரு நல்லா சக்சஸ் மீட் அங்க பார்த்தா இங்க சக்சஸ் மீட். நல்லா இருக்கிற படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண முடியல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அந்த ப்ரொடியூசர் கிட்ட வந்து அவ்வளோ காசு இருக்காது. இல்லைன்னா படத்தோட பட்ஜெட் வந்துட்டு 30 கோடி தான் இருக்கும். இந்த ப்ரமோஷன் வந்து 2 சைடுமே பேக் ஃபயர் ஆகதான் செய்யும். இப்போ 30 கோடியில் லோகாவா அந்த படம் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கிட்டு வர்றாங்க. அடுத்து சங்கர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் எஸ்பி 30 கோடி கொடுங்க, ரோட்ல பெயிண்ட் அடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இதை வந்து நாங்கள் ரசித்தோம் ஒரு காலத்தில். அண்டங்காக்கா கொண்டக்காரி பாட்டுலாம் ரொம்ப வித்தியாசமான பாட்டு. இப்போ வந்து மற்ற சினிமாவெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஏக்கம் வராதா? நாங்களும் இப்போ ஒரு லோக்கா மாதிரி ஒரு படம், இல்லை வந்து ஒரு RRR மாதிரி ஒரு படம், பாகுபலி நாங்களும் எதிர்பார்க்க தான் செய்கிறோம். கேட்டால் பாகுபலிக்கு வந்து இங்கிட்ட எதாவது வைக்கிறாங்கன்னா PS1 வைக்கிறாங்க. PS1 நிறைய படத்தை நல்ல படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி படத்தை பற்றி நம்ம பேசுவோம். தக் லைஃபா நல்ல படம் மாரிசன் வந்து கூட வந்து ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து இருக்கிறதுலே கன்றாவியான ஒரு படம். தலைவன் பாட்டை போட்டு மாரிசன் நீங்க ப்ரொமோட்டே பண்ணல. அதுவும் ஃபாஃபா இங்கிட்டு வடிவேலு அப்படியே அந்த மாமன்னனோட அந்த 2 பேர் அப்படியே இங்கே வந்துருப்பாங்க. செம்மையா ஓடி இருக்க வேண்டிய படம். எனக்குலாம் ஒரு ரீல்ல பார்த்து தான் தெரியுது 2 சேர்ந்து படம் நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. சான்ஸே இல்லை. அவங்க 2 பேருக்காகவே அந்த படம் பார்க்கலாம். ஆனா இங்கிட்டு வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு ஒன்று வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிடுச்சு அந்த படத்தை. அது போக அவன் வந்து ஒழுங்கா ப்ரொமோட் பண்ணலன்னு நான் சொல்றேன். ப்ரொமோட் பண்ண ஆமா அதை ப்ரொமோட் பண்ணிருக்கணும். நல்ல படம் அது. ஏன்னா 2 பேரும் வரமாட்டாங்க ப்ரொமோஷனுக்கு. பகத்தும் வரமாட்டாரு, வடிவேலும் வரமாட்டாரு. ஸோ எப்படி ப்ரொமோட் பண்ண முடியும்? ஹீரோயின் கிடையாது படத்துல. லோகேஷ் இருந்திருந்தாருன்னா போய் ஒரு 10 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் டிஎன்ஏ வந்து அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்ல ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சு. ஆனா அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நானா அது ஹாட்ஸ்டார்ல தான் பார்த்தேன். பட் ஆனா ப்ரொமோட் பண்ணியிருந்தா அதெல்லாம் இருந்திருக்கும். அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு மலையாளத்துல வந்து ஃபாரன்சிக் வைரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படத்துக்கு ஈக்குவலான ஒரு படம் வந்து அதுவும் டெம்ப்ளேட் படம் தான். பட் ஆனா ஸ்டில் நல்ல படம். ஆமா, நம்ம இதுலயே வருது நல்ல படம். ஆனா வந்து அது ஒழுங்கான ப்ரொமோஷன் இருக்க மாட்டேங்குது. அதை வந்து எந்த விதத்துலலாம் ப்ரொமோட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மதராசி ஒர்க் அவுட் ஆனது காரணமே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான்.
கொஞ்சமாச்சும் எழுதணும். அடுத்த பாயிண்ட் அதுதான், ஒரு நல்ல ரைட்டர் முருகதாஸ்லாம் வந்துட்டு அந்த ரீசெண்ட் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அவர் அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் நீங்க வந்து படமே எடுக்க வேண்டாம், ஆமாம் இன்டர்வியூ கொடுங்க, இதை மட்டும் கொடுங்க. 50 பேர் ஒரு ஆள் ப்ரூஸ்லி கூட அடிக்க முடியாதுடா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ அங்கே ஒரு டெக்னிக் தான் தேவைப்படுது. அவ்வளோ சில்லறை எப்படிடா ஒருத்தனுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு நாங்கள் லீடே கொடுத்துருக்கோம். மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் முக்கியமாக இருக்கிறது ரைட்டர்ஸ் தான். ரைட்டர்ஸ் இருக்கனால தான் அதோட வேலை. ரைட்டர்ஸ் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லா வேலையும் நீங்கள் வந்து இப்போ கேமியோ சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த கேமியோ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க மார்வலே வந்துட்டு ரைட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க, டேரக்டர்ஸ் தனியாக இருப்பாங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியை பார்த்து கற்றுக்கலாம். நீங்கள் வந்து கமல், ரஜினி, இல்லை விஜய், அஜித் எல்லாருமே நீங்கள் சேர்த்து ஒரு படம் எடுத்தாலுமே அங்கே ஸ்கிரிப்ட் இல்லைன்னா நீ வந்து சும்மா எல்லாரும் ஷோகேஸ் பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணதுமே நீங்கள் தான். ஆமாம். ஸோ நாங்கள் இப்படி இருக்கிறது காரணம் நாங்கள் கிடையாது, நீங்கள் தான். ஃபர்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஸ்கிரிப்டை உட்காந்து எழுதுங்க. முன்னாடி இந்த டெம்ப்ளேட்லாம் ஓகே, ஒரு கண்டிப்பாக ஒரு வில்லா இருப்பான், ஒரு ஹீரோ இருப்பான், ஒரு ஆக்டர் ஹீரோயின் இருப்பாங்க, இப்படி இருக்குது டெம்ப்ளேட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இப்போயே நீங்கள் டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணுங்க, ஆனால் எழுதுங்க. முன்னாடி எப்படி எழுதுனாங்களோ அதே மாதிரி எழுதுங்க. அந்த படம்லாம் சக்ஸஸ் ஆனது காரணம் அதுதான் ரீசன். மதராசி அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வந்து மதராசிக்கு நாங்கள் ஒரு தனி வீடியோ போடலாம் இருந்துச்சு, ஆனால் அப்ரிசியேஷன் வீடியோ. சின்ன சின்ன மூமெண்ட் அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆன ரீசன் வந்து ரைட்டிங் தான். அதுவும் வந்து சிவானா மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அத்தனை பேர் அடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதே ஒரு ரைட்டிங் தான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்கிறது, அந்த டைம்ல அவன் ரொம்ப ட்ரிகர் ஆன காரணத்துக்கான அந்த கதையை வந்து ஒரு நடுவில் சொரு வருது, அந்த டாக்டர் கால் பண்ணுறது. There are so many good things about the movie. ஆமாம். சத்யராஜ் காதல் என்னடா சொன்னாருன்னு கேட்டால் பவர் ஹவுஸ். ஃபைனல் பாயிண்ட்டாக என்ன சொல்லணும்னா, பார்ட் 1, 2 எழுதிட்டு படம் எடுக்கணும். நீங்கள் அப்படியே படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு கட் பண்ணால் பார்ட் 2 எடுத்துடலாம். நாங்கள் யூடியூப்க்கு அப்படி தான் வீடியோ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நீங்கள் அங்கே பெரிய பட்ஜெட் ஆனால் நம்மளே யோசிக்க தெரியுமா, பாட்டுலாம் பார்க்க மாட்டேன். பார்ட் 2 எடுத்து அதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். ரைட்டு, பார்ட் 1 ஸ்கிராப்பில் போட்டுருவோம். ஸோ எழுதணும், அதே ஒன்றுக்கும் அந்த கதையில் அந்த பொட்டன்ஷியல் இருந்தால் 1, 2 எழுதி ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனை தெரியுமா, ஐயோ 50 கோடி ரூபா செலவு பண்ணிட்டோமே, அவனுக்கு 150 கோடி கொடுத்துட்டோமே, அப்போ ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். திருப்பி நம்ம தான் இருக்கீங்க என்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம். தமிழ் சினிமானா வெறும் படம் மட்டும்தானா, அங்கிட்ட ஒரு பெரிய அதான் வெறும் ரைட்டிங்கு, ஸ்கிரிப்டு, கேஸ்ட்டு அதில் தான் இருக்கா. முக்கியமான ஒருத்தர் இருக்கான். பேச லைட்டா ஆசை கூட